ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் ரமதான் முபாரக் சொல்லிக்கொள்கிறதோட வாங்க நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் சிக்கன் பஃப் ஒன்று செஞ்சுக்கொள்கிறேன் எப்படின்றதை பார்ப்போம். சிக்கன் பஃப்பை செஞ்சுக்கொள்கிறதுக்கு மாவு எடுத்துக்கிறேன். வெங்காயம், கோழி, மில்க் பவுடர், சீனி, உப்பு, ஈஸ்ட், ஒலிவ் ஆயில், பெல் பெப்பர், தக்காளி சாஸ், மொசரல்லா சீஸ், எள்ளு, அதுக்கு ஒலிவ்ஸ் கொஞ்சமும் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் நான் இன்றைக்கு எடுத்துக்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். ஃபஸ்ட்டுக்கு பவுல் ஒன்று எடுத்து அதில் நான் 500 கிராம் மாவு போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே 1/2 டேபிள் ஸ்பூன் சீனியும் போட்டுக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டும் போட்டுக்கொள்ளணும். மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கொள்ளணும். 1/4 கப் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயிலையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா கையால் பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மாவை கையால் நல்லா இப்படி பிணைஞ்சிட்டு நான் இதுக்கு லைட் சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிணைஞ்சி ஒரு ரொட்டி டோ ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எங்களோட ரொட்டி டோ நல்ல சாஃப்ட் டோண்டாக பிணைஞ்சி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு ஒரு மிச்சம் தண்ணி ஊற்றிக்கொள்ள வேணும். மிச்சம் தண்ணி ஊற்றிக்கொண்டா எங்களுக்கு இந்த ரொட்டி டோ சரி வராது. நாங்கள் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோம்னா எங்களுக்கு கணக்காக இதை பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளுமாவும். மாவு இப்படி நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டு நாங்கள் கையில் இனிக்கால் நல்லா மாவை ஊண்டி எங்களோட மாவு கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ஒரு சாஃப்ட் டோ உண்டா வரத்துக்கு 2-3 நிமிஷத்துக்கு மாவு கொஞ்சம் கையால் இப்படி நல்லா பிணைஞ்சு கொள்ளணும். எங்கேருந்து ரொட்டி டோ நல்லா சாஃப்டாக வரத்துக்கு மாவை நல்லா இழுத்து பிணைஞ்சிட்டு ரிட்டன் நான் ஒரு கையால் இது கொஞ்சம் பிணைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். மாவை நல்லா பிணைஞ்சிட்டு இப்படி பவுல் ஒன்று செஞ்சு இதுக்கு மேலால் ஆயில் கொஞ்சம் பூசி இதை கொஞ்சம் நான் ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா ஆயிலை பூசிட்டு இதை சிலப்பினொண்டால் கவர் பண்ணி ஒரு 1/2 hour வச்சு ரெஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். 1/2 hour அப்புறம் பார்ப்போம் எங்களோட மாவு எப்படி இருக்குதுண்டு. ½ ஹவருக்கு போகிறோம் நாங்கள் ரெஸ்ட் பண்ணி கொண்ட மாவு இப்படி நல்லா பொங்கி வந்திருக்குது. வாங்க இதை வச்சு எப்படி நாங்கள் சிக்கன் பஃப் செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதைக்கும் இது நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாகவே வந்திருக்குது. ரிட்டன் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மாவை கொஞ்சம் இப்படி பிணைஞ்சிட்டு சிக்கன் பஃப்பை செஞ்சு கொள்ள போகிறேன். இப்படி மாவை நல்லா பிணைஞ்சிட்டு நான் இதை சின்னதாக உடச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் எங்களை சிக்கன் பஃப்பை செஞ்சு கொள்கிறதுக்கு. ஏனென்றால் எங்களுக்கு ஃபுல் மாவையும் போட்டு ஒரு மிக்க எங்களுக்கு செஞ்சு கொள்கிறதுக்கு ஏலா, அதனால நான் சின்னதாக உடச்சி இந்த மாதிரி செஞ்சு கொள்ள போகிறேன். நான் செஞ்சு கொண்டு இந்த டோவை எனக்கு ரொட்டி மாதிரி பெருசாக ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நான் டேபிளுக்கு மாவு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இப்படி சின்னதாக உடச்சி கொண்ட மாவை டேபிளில் வச்சு இதை நான் ரோல் பண்ணி ரொட்டி மாதிரி செஞ்சு கொள்ள போகிறேன். நீங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்படி ரொட்டி மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மிச்சம் கனமும் இல்லை மிச்சம் மெல்லிசையும் இல்லாமல் கணக்கான சைஸுக்கு தான் நான் இதை ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சுக்கொண்டு எங்களை இந்த ரொட்டியை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்படி நான் புக் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி புக் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி புக் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணுற தட்டில் வச்சு
வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு செஞ்சுக்கொள்ளணும். நான் இது ஒன்று பேக் பண்ணுற தட்டில் வைக்காமல் டேபிளில் வச்சு செய்கிற மாதிரி காட்டுறேன். இதை டேபிளில் வச்சு இல்லை, பேக் பண்ணுற தட்டில் வச்சு தான் செஞ்சுக்கொள்ளணும். நான் இது இப்போ ஒன்று காட்டுறதுக்காக வேண்டி இப்படி செய்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் பூசிக்கொள்ளுறேன். அதுக்கு மேலே சின்னதாக கட் பண்ணி கொண்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். வெங்காயத்துக்கு மேலால் அவிச்சு சின்னதாக பிச்சு கொண்ட கோழி கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் ரெட் கலர் பெல் பேப்பர் கொஞ்சம் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் சின்னதாக கட் பண்ணி கொண்ட மொசரல்லா சீஸ் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளணும். சீஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு 2 சைடால் இப்படி மடித்து நடுவில் ஒட்டிக்கொள்ளணும். இதை மாதிரி நாங்கள் செஞ்சு கொண்ட சிக்கன் பஃப் ஷீட் எல்லாம் பேக்கிங் ட்ரே ஒன்றில் வச்சு இதே ஆட்டம் செஞ்சு இப்படி 2 சைடால் மூடிக்கொள்ளணும். எங்களது சிக்கன் பஃப்க்கு மேலால் பூசிக்கொள்கிறதுக்கு முட்டை ஒன்று எடுத்து அதுக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி சிக்கன் பஃப் ஷீட் எல்லாம் பேக்கிங் ட்ரே ஒன்றில் வச்சு நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு கொண்ட மாதிரிக்கு இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இதை மாதிரி இன்னும் புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும். இப்படி எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லமென்னு நினைக்குதுண்டா இதுக்கு மேலால் துண்டு கொச்சிக்க கொஞ்சமும் போட்டு செஞ்சு கொள்ளையிலும். இப்படி மடிச்சிட்டு நடுவை கொஞ்சம் முட்டையால் சரி தண்ணி கொஞ்சம் வச்சு சரி ஒட்டிக்கொள்ளணும். இல்லாட்டி இது பேக் பண்ண போக்கில் 2க்கு பிரிஞ்சிட பார்க்கும். இப்படி செஞ்சுட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்ட முட்டையால் கொஞ்சம் மேலால் இப்படி பூசிக்கொள்ளணும். அதுக்கு மேலால் எள்ளு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுறேன். உங்களுக்கு வெள்ளை எள்ளிக்குதுண்டா வெள்ளை போடையிலும், அப்படி இல்லாட்டி கருப்பு எள்ளிக்குதுண்டா கருப்பு எள்ளும் போட்டுக்கொள்ளையிலும். அதுக்கு மேலால் ஒலிவ்ஸ் ஒன்று எடுத்து அதை 2க்கு வெட்டி ஒலிவ்ஸில் ½ ஒன்று இப்படி வச்சுக்கொள்ளணும். இப்படி எல்லா சிக்கன் பஃப்பையும் செஞ்சுக்கொள்ளணும். இப்படி செஞ்சு கொண்டு எங்களோட சிக்கன் பஃப் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட சிக்கன் பஃப்பை பேக் பண்ணிக்கொள்கிறதுக்கு நான் அவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நான் ஒரு 15-20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் 15-20 நிமிஷம் என்றதுக்கு நீங்கள் உங்களோட அவனை பொறுத்து இதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஏனெண்டா ஒருத்தர் வைக்கிற அவன் ஒரு மாதிரி ஹீட் இதாகும். அதனால் நீங்கள் உங்களோட அவன் ஹீட்டை பொறுத்து இது செஞ்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு போகிறோம் எங்களோட சிக்கன் பஃப் எல்லாம் நான் இப்படி பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டான ஒரு சிக்கன் பஃப் ரெசிபி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இது ரமதான் காலத்துக்கு செஞ்சிங்கண்டா சின்னவங்க பெரியவங்க இல்லை எல்லோரும் நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. இது நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுக்கு நீங்களும் இந்த சிக்கன் பஃப் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கண்டா மறக்காமல் நீங்கள் செய்கிற ஃபோட்டோவை எங்களுக்கும் அனுப்புங்க. அதோட உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்கள் சிக்கன் பஃப் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி இன்னும் புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching. எல்லாருக்கும் ஹாப்பி ரமதான் முபாரக்.